ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த தடவை வந்து டைட்டானிக் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து சித்தே ல மேர் அப்படிங்கிற இடத்துல டைட்டானிக் பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடம் வந்து ஷெர்பூருங்கிற இடத்துல இருக்குது. இது வந்து பெரிய மேரிடைம் மியூசியம்ங்கிறதையும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து டைட்டானிக் ஷிப்புக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, அந்த உள்ளே அந்த ஸ்ட்ரக்சர் இதுமாரி இருக்கும். உள்ளே வந்து அந்த அந்த கேபின் க்ரூ, அப்புறம் உள்ளே வந்து அந்த கேப்டனு, மற்ற வேறு க்ரூஸ் யாராவது இருந்தாங்க, அந்த 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 க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருடைய டீட்டெயில்ஸு, ஃபோட்டோஸு அது இருந்தது. அப்போ அந்த ஷிப் ரெக்க அவரப்போ என்ன நடந்துச்சு பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ இருக்குது. இங்கிலீஷ்லையும் இருக்குது, ஃப்ரெஞ்ச்லையும் இருக்குது. அப்புறம் உள்ளே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளே இருந்த ரூம்ஸு, அப்புறம் உள்ளே வந்து டிசைன்ஸ்லாம் எப்படி இருந்தது அதை பற்றி, அதை அப்படியே வந்து ரீமாடல் பண்ணி அப்படியே எங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. அப்புறம் அதை பற்றி எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ப்ளஸ் வந்து அங்கே வந்து நிறைய எக்ஸ்பெடிஷன்ஸ் போயிருக்காங்க. அதாவது கடலுக்கு அடியில் மூழ்கி அந்த கப்பலை தேடி நிறைய தடவை அந்த எக்ஸ்பெடிஷன்ஸ் போயிருக்காங்க. நிறைய அந்த மெரைன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் கிடச்ச நிறைய பொருட்களை வந்து இங்கே ரியலாகவே பார்வைக்கு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். ஸோ இதை பார்க்குறது வந்து டைம் பார்த்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டேன். அதை பற்றி என்னோட ஒரு டீட்டெயில் ஷிப் இருக்குது, அந்த ஷிப் டீட்டெயில்ஸ் பற்றியான மூவிஸ்லாம் இருக்குது. அது அப்படியே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இதை பற்றி நிறைய நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இதை பற்றியான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதை பற்றியான ஃபோட்டோஸ், இமேஜஸ்னாலும் உங்களுக்கு நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Une cornière pontoon située de chaque côté du bateau permet d'amortir les effets d'eau. Ce double fond protège également le bâtiment en cas d'échouage et de déchirure de la coque principale. Cette coque est divisée en 16 compartiments séparés par 15 cloisons étanches. Si l'un des compartiments est touché, les portes de ces cloisons sont fermées depuis la passerelle à l'aide d'une commande électrique. En cas d'entrée d'eau massive, les portes peuvent être fermées manuellement ou automatiquement grâce à des flotteurs de sécurité. Un système de 8 pompes capable d'évacuer jusqu'à 250 tonnes d'eau à l'heure chacune vient ajouter à la sécurité générale de la coque. Cette coque est constituée de plaques d'acier fixées les unes aux autres par 3 millions de rivets. Et pour réussir cette prouesse technique, les chantiers Harland & Wolff ont eu du mal à réunir la main-d'œuvre nécessaire. Afin de gagner du temps, deux procédés de rivetage coexistent. Des riveuses hydrauliques posent des rivets d'acier sur l'essentiel de la coque, tandis que la proue et la poupe bénéficient toujours de l'habituelle pose manuelle de rivets en fer forgé plus malléables. Pour son voyage inaugural, en matière de communication et de navigation, le Titanic embarque les équipements les plus modernes. Un réseau téléphonique indépendant permet à l'équipage de communiquer rapidement pour les besoins exclusifs de la navigation. Le système de télégraphie sans fil Marconi, très puissant et très innovant, sera également du voyage. Le 24 mars 1912, le Titanic est immatriculé au registre des navires de commerce. Le 2 avril 1912, le Colosse des mers effectue ses premiers essais sous la responsabilité des représentants des chantiers Harland & Wolff et en présence de son capitaine, le commandant Edward G. Smith. Lancé à pleine vitesse, le navire peut stopper sur une distance de seulement 3 fois sa longueur, soit 777 mètres. Le certificat de navigabilité est délivré par les autorités compétentes à l'issue de cette seule journée d'essai. Ce même 2 avril au soir, le Titanic quitte Belfast pour Southampton. Un incendie se déclare dans la soute à charbon numéro 6 par autocombustion. Ce phénomène fréquent à l'époque n'est cependant maîtrisé que le 13 avril, soit 11 jours plus tard, endommageant la porte étanche numéro 5. Le 10 avril 1912, à 12h15, par un temps superbe, le géant d'acier quitte le port de Southampton. Après 2 escales à Cherbourg et Queenstown,
le transatlantique entame véritablement sa traversée vers New York avec 2201 personnes à son bord. Les 3 premiers jours sont paisibles. 24 chaudières sur les 29 sont allumées et la vitesse de croisière est d'environ 20 nœuds. Le 14 avril, le Titanic reçoit de nombreux avis signalant des glaces flottantes. L'hiver 1912 a été très doux, engendrant une fonte des glaces inhabituelle. Plusieurs navires, et en particulier le SS Mesaba, indiquent la présence d'un champ de glace de 41 degrés 25 à 42 degrés de latitude nord et 49 degrés à 50 degrés 30 de longitude ouest. Or, la route du Titanic passe par 42 degrés de latitude nord et 47 degrés de longitude ouest et va donc traverser ce champ de glace. Le Titanic modifie alors son itinéraire, il met le cap légèrement plus au sud et poursuit sa route à pleine vitesse car la visibilité est jugée suffisante. Il rencontre l'iceberg isolé qui va lui être fatal aux abords du champ de glace. 14 avril, 23h40. L'une des 2 vigies détecte la présence d'un iceberg. L'information est à la fois donnée à l'ancienne par 3 sons de cloche, mais également par le téléphone interne. Selon de fortes probabilités, l'iceberg provient de la fonte d'un glacier de la côte ouest du Groenland. Il est donc vraisemblablement chargé de cailloux et de rochers de différentes tailles, aux angles plus ou moins aigus, qui peuvent rendre sa surface très abrasive. Lorsqu'il tombe dans l'Atlantique, un iceberg peut avoir la taille d'un édifice de 10 étages. Des experts estiment que ce monstre de glace a pu voguer sur les eaux océaniques pendant 2 ans et parcourir environ 9654 km avant d'entrer en collision avec le Titanic. Au cours de leur course, ces icebergs peuvent basculer plusieurs fois, d'abord en rencontrant le courant froid du Labrador, puis le courant chaud du Gulf Stream qui les fait fondre doucement, formant un ensemble plein d'aspérité. À proximité du Titanic, cet iceberg est encore de dimension importante. De 15 à 30 mètres de hauteur, de 60 à 120 mètres de longueur. De plus, 85% de son volume est immergé. D'après le récit de quelques témoins, il ressemble au rocher de Gibraltar. Lorsque l'iceberg est signalé, le bateau vire de 21 degrés sur la gauche afin d'éviter une collision frontale. À cet instant, le Titanic est à 41 degrés 43 de latitude nord et 49 degrés 56 ouest, soit à environ 750 km au sud-est de Terre-Neuve. 42 secondes après le signalement de l'iceberg, c'est le choc. Le navire agité de 5 degrés sur tribord aussitôt après l'impact. En longeant le Titanic, l'iceberg fait une série de 6 entailles, dont certaines ont à peine la largeur d'un doigt. Elles sont réparties sur 76 mètres, la plus longue est située au niveau du compartiment numéro 6. Les rivets manuels ont instantanément sauté, créant de grosses brèches. Le naufrage est dû à une accumulation de facteurs. La vitesse du Titanic est trop élevée dans une zone d'iceberg. La coque du navire présente des défauts de structure. Les cloisons étanches permettent d'isoler les compartiments les uns des autres. Cependant, pour être véritablement étanches, il aurait fallu que les compartiments se prolongent verticalement jusqu'au pont C. Or, ils n'atteignent que le pont E, afin de ne pas gêner la circulation des passagers et de l'équipage. Avec 4 compartiments endommagés, le Titanic aurait pu flotter. 5 compartiments ont été touchés. Dès qu'un compartiment était plein, l'eau se déversait dans le suivant. N'oublions pas que l'incendie d'une soute à charbon en début de traversée a affaibli la structure de la cloison numéro 5, fragilisant sa résistance au choc. Le Titanic serait également entré en contact par le fond de la coque avec la partie immergée de l'iceberg. Le double fond conçu pour protéger la coque d'un éventuel échouage n'aurait dans ce cas pas résisté à des lames de glace plus acérées.
Mais saura-t-on un jour la vérité? À 2 heures, la plage avant disparaît sous l'eau. À 2h17, la proue du Titanic s'enfonce dans les flots, la première cheminée s'effondre. Il est probable que le navire se soit alors brisé en 2 parties. À 2h20, la partie arrière du Titanic se dresse verticalement vers le ciel, se maintient dans cette position quelques instants, elle se remplit d'eau et finit par couler à son tour. 2h40 après avoir heurté l'iceberg, le Titanic sombre définitivement. Aujourd'hui, le Titanic repose par plus de 3800 mètres de fond, position 41 degrés 43 minutes 57 secondes nord, 49 degrés 56 minutes 49 secondes ouest. Le 15, tu vois. இந்த விஷயம்னு சொல்லுவாங்க லுக் அவுட். இவங்க வந்து ஃபோன் பண்ணி மேலே இருந்து ஐஸ்பேக் பற்றி இன்ஃபர்மேஷன் கேப்டன் கொடுக்குறாங்க. அதுதான் John Smith, Titanic, le capitaine. Le fond de la coque est devenu jusqu'à la quille. ரோடு எப்படி இருக்கும் அப்படி C'est un effet d'optique. கப்பல் மூழ்கினதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெடிஷன்ஸ் போயிருக்காங்க அது படியில் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் சி ஆர்கியாலஜி கூட பேசுகிறாங்க ஆர்எம்எஸ் டைட்டானிக் நிறுவனத்தோட. ஸோ அப்போ வந்து கிடச்சது அந்த கிளாரினேட்டம் கிடச்சிருக்கு. அப்போ நிறைய ஃபோட்டோஸு கிடச்சிருக்கு. அதெல்லாம் வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. சர்வேட்டன் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபோட்டோகிராஃப் யூஸ் பண்ணுற பெல்லு தெர்மோமீட்டர். இது வந்து டைமில் ஆக்சுவலாக விசில் செட் பண்ணுறதுக்கு டைமில் இப்போ படத்தில் வரும் புரியுதா பாருங்கள். செதுக்கி வச்சுருக்கோம் மியூசியத்தில் நிறைய ஒரு ஆறான திங்ஸ். Tout ce que nous avions sur Terre était un
இதுக்கே ஒரு 4 hours ஆகிடுச்சு. லஞ்சோட சேர்த்தா நிறையா இருக்கும். இன்னும் முடியல துபாயில். லாஸ்ட் மினிட் ஃபோட்டோஸ். இது ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காரு. நல்ல ஒரு விஷயம்.